subscribe to our channel. வந்து அவளெல்லாம் வெயிட் பண்ண போறேன். Hi, hello, welcome to Chennai Flavors in UAE. I am Farzana. இன்னைக்கு வந்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு vlog பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் ரெண்டு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபீஸ் பார்க்க போகிறோம். இங்கே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கிளைமேட் வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்குது. சம்டைம்ஸ் வந்து கொஞ்சம் க்ளவுடியாக இருக்குது, மழை பெய்யுது, அப்புறம் வந்து சாண்ட் ஸ்டோம் இது மாதிரிலாம் கூட வருது. அதனால் எங்களோட ஹெல்த்துவே கொஞ்சம் ஆன் அண்ட் ஆஃபாக தான் இருக்குது. அப்புறம் வந்து இங்கே யூஏயில் பார்த்தீங்கன்னா ஓமிக்ரானு கொஞ்சம் ஸ்டார்ட் ஆகிட்டுருக்கு. ஸோ அது ஒரு விஷயம் போயிட்டு இருக்குங்க. ஸோ இன்றைக்கி வந்து என்னோடய டே எப்படி இருக்குது அப்படின்னு காமிச்சிருக்கேன். இது இன்னும் உண்மை சொல்ல போனால் கேதர் ஆஃப் ஃபியூ டேஸ் அப்படின்னு தான் சொல்லலாம் இதை. ஸோ நான் வந்து இந்த மைஷாக்கு லீவ் ஆரம்பிச்சதுக்கப்புறமே வந்து ஒரு ஸ்கெடியூலர்ஸாக ஒரு சும்மா ஒரு என்ன சொல்கிறது ரொம்ப ஃபன்னாக தான் ஃப்ரீ ஸ்ப்ரிட்டாக போயிட்டு இருக்கோம். காலைல எழுந்திக்கிறதே வந்து எங்களுக்கு ரொம்ப லேட்டாக தான் இருக்கும். மைஷா ஸ்கூலுக்கு போனோன்னா கொஞ்சம் சீக்கிரம் எழுந்திக்கிற மாதிரி இருக்கணும். பட் வந்து இப்போது மைஷாக்கு எதுவும் ஸ்கூல் இல்லை அப்படின்றதுனால நாங்கள் நினைக்கிறோமோ அந்த மாதிரி தான் எழுந்துக்கிறோம். சம்டைம்ஸ் வந்து ஏர்லி மார்னிங் 5:30க்குலாம் எழுந்துப்பேன். சம்டைம்ஸ் வந்து கொஞ்சம் டிலேடாக எழுந்துப்பேன். ஸோ அந்த மாதிரி ஒரு டேயில் நான் குக் பண்ண 2 ரெசிபீஸ் தான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். இது வந்து நல்ல ஒரு ஹெல்தியான ஒரு ரெசிபி. என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேக்கடு வெஜிடபிள்ஸ் பண்ணியிருக்கேன். ப்ராக்கலி அண்ட் இனோக்கி அப்படின்றது வந்து ஒரு ஜாப்பனீஸ் மஷ்ரூம் வெரைட்டி. ஸோ அதுதான் பண்ணியிருக்கேன். அது வந்து நான் அவனில் வச்சு பேக் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து இதை அப்படியே சாட்டே பண்ணி கூட பண்ணிக்கலாம். இது வந்து ரொம்ப கம்மியான இன்க்ரீடியன்ஸ் தான். நீங்கள் ஹெல்த்தியாக சாப்பிட்ணும் ஆசைப்பட்டிங்கன்னா இது பண்ணுங்கள். டேஸ்ட்டுமே ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக நல்லா இருக்கும். அதுவும் பேக் பண்ணி சாப்பிடும்போது ஒரு மாதிரி ஜூஸியாக ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ அதுக்கு வந்து ஒரு பேக் ஆஃப் இனோக்கி மஷ்ரூம்ஸ் எடுத்திருக்கேன். அப்புறம் ப்ராக்கலி எடுத்திருக்கேன். அப்புறம் ஒரு ஹேண்ட்ஃபுல் ஆஃப் பூண்டை வந்து இந்த மாதிரி ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதை நான் இப்போ என்ன பண்ணிகிட்ருக்கேன்னா நமக்கு தேவைப்படுற அளவுக்கு இதுக்கு வந்து பர்டிகுலர் மெஷர்மெண்ட்ஸ்னு எதுவும் கிடையாது. நம்ம எவ்வளோ எடுத்துக்கிறோமோ அதை பொறுத்து தான் உங்களுக்கு எந்த வெஜிடபிள்ஸ் ஜாஸ்தி தேவையோ அதை பார்த்து எடுத்துக்கோங்க. ஈவன் இது கூட வந்து நீங்கள் பெல் பெப்பர்ஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம். கலராக இது வேணால் கூட போட்டுக்கலாம். ஸோ நான் இருக்கிற மஷ்ரூம்ஸும் வச்சு பண்ணியிருக்கேன். இதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு ஹெட் ஃபுல் ஆஃப் ப்ராக்கலி எடுத்திருக்கேன். அப்புறம் ஒரு பேக் ஃபுல்லாக மஷ்ரூம்ஸ் எடுத்திருக்கேன். அதில் லைட்டாக வந்து உப்பு போட்டுக்கிறேன். உப்பு வந்து பிங்க் சால்ட் போட்டிருக்கேன். அப்புறம் வந்து நம்ம நறுக்கி வச்சுருக்க பூண்டு இது கூட போட்டுக்கோங்க. அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இதில் வந்து சில்லி க்ரஷ் சேர்த்துருக்கேன். சில்லி ஃப்ளேக்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ அது போட்டிருக்கேன். அப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து ஆலிவ் ஆயில் போட்டுட்ருக்கேன். ஆலிவ் ஆயில் போடும்போது தான் இன்னுமே பெஸ்ட்டாக இருக்கும். இல்லைன்னா நீங்கள் பட்டர் கூட போட்டுக்கலாம். ஸோ நான் இங்கே வந்து ஆலிவ் ஆயில் சேர்த்துருக்கேன். ஒரு 3-4 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருப்பேன். ஏன்னா பர்ன் ஆகக்கூடாது அப்படின்றதுனால சேர்த்துருக்கேன். அப்புறம் இப்போது நான் என்ன போட்டுட்ருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 ஸ்பூன் அளவுக்கு ஆனியன் பவுடரும் 1/2 ஸ்பூன் அளவுக்கு கார்லிக் பவுடரும் ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறம் வந்து மிக்ஸ்டு ஹர்ப்ஸ், அப்புறம் ரோஸ்மேரி இதெல்லாம் போட்டிருக்கேன். இதெல்லாம் போட்டு நல்லா கையாலே கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ்டு ஹர்ப்ஸ் போடும்போது கொஞ்சம் நல்லா இருக்க மாதிரி எனக்கு ஃபீல் ஆகும். ஸோ அதனால் போடுறேன். உங்களுக்கு ஒருவேளை இது இல்லை அப்படின்னா கூட நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். இல்லைன்னா நம்மக்கிட்ட இருக்க இந்த கொத்தமல்லி இலை இருக்கும் இல்லையா, ஸோ அது கூட நல்லா ஃபைனாக சாப் பண்ணி போட்டுக்கோங்க. ஒன்றுமே ப்ராப்ளம் இல்லை. மேபி உங்களுக்கு வந்து என் வாய்ஸில் டிஃப்ரென்ஸ் தெரியலாம். எனக்கு த்ரோட் வந்து சரியில்லை. ஸோ அதுக்காகவே டிலே பண்ணிட்டு இருந்தேன். பட் ரொம்ப டிலே ஆகிடுது அப்படின்றனால தான் நான் போட்டுட்ருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா நான் வந்து இதை அப்படியே பேக் பண்ண போகிறேன். உங்களுக்கு தேவை அப்படின்னா நீங்கள் வந்து ஜஸ்ட்டு பேனில் வந்து லைட்டாக ஃப்ரை பண்ணிக்கலாம். நல்லாவே இருக்கும். பட் வந்து இது மாதிரி ஸ்லோ குக் பண்ணும்போது டேஸ்ட் வந்து இன்னுமே பெட்டராக இருக்க மாதிரி எனக்கு ஃபீல் ஆகும். இப்போது நான் என்ன பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னா 150 டிகிரிக்கு ஒரு 30 மினிட்ஸ் அளவுக்கு குக் பண்ண போகிறேன். அது அப்படியே மெதுவாக அப்படியே ஸ்டீம் ஆகி அப்படியே மெதுவாக குக் ஆகும்போது அதோட டேஸ்ட் எல்லாமே ரொம்பவே நல்லா கிடைக்கும் நமக்கு. அப்புறம் அந்த கார்லிக்கெல்லாம் இருக்குது இல்லையா, ஸோ அதெல்லாம் கொஞ்சம் நல்லா ட்ரை ஆயிரும். அது சாப்பிடும் போது ரொம்ப நல்லாயிருக்கும். இதுக்கு நாங்கள் வந்து ரெடிமேட் பாஸ்தா தான் பண்ணி சாப்பிட்டோம். ரொம்ப நல்லா இருந்தது. சிக்கன் ஃப்ளேவர் பாஸ்தாக்கும் இந்த வெஜிடபிள்ஸ்க்கும். இதுக்கப்புறம் நான் காமிக்க போகிற இன்னொரு ரெசிபி வந்து வேறு ஒரு நாள் நான் பண்ணது. ஸோ அதை வந்து உங்களுக்காக இன்றைக்கி ஷேர் பண்ணியிருக்கேன். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா ரெட் சாஸ் ஸ்பெகட்டி பண்ணியிருக்கேன். ரெட் சாஸ் பாஸ்தான்னு கூட சொல்லிக்கலாம், சேம் தான். நான் இங்கே எடுத்துருக்கிறது வந்து கொஞ்சம் ஹெல்த்தியர் ஆப்ஷனுக்காக வீட் எடுத்திருக்கேன். ஹோல் வீட்டில் வந்து இங்கே வந்து ஸ்பெகட்டிஸ் கிடைக்கும். ஸோ அதுதான் எடுத்திருக்கேன் இங்கே. அதுக்கு வந்து ஒரு பேனில் வந்து நல்லா பாஸ்தா போட்டால் முங்குற அளவுக்கு தண்ணி எடுத்துக்கோங்க.
அதில் வந்து உப்பு போட்டு கொதிக்க வச்சுக்கோங்க. நமக்கு வந்து நான் வந்து இப்போ 2 பேர் சர்விங்காக தான் எடுத்திருக்கேன். அனோஷாக்கும் மைஷாக்காக மட்டும்தான் எடுத்திருக்கேன். ஸோ அதனால வந்து கம்மியாக தான் போட போகிறேன் அப்படின்றனால கம்மியாக தான் செஞ்சுருக்கேன். அவங்க 2 பேருக்குமே பார்த்திங்கன்னா டோட்டலாக ஒரு 40 to 45 ஸ்டிக்ஸ் ஆஃப் ஸ்பெகட்டி வந்து இனஃபாக இருக்கும். ஸோ அதை போட்டுக்கிறேன். ஸ்பெகட்டி வந்து சில பேர் உடச்சி போடுவாங்க. பட் லாங்காக லென்த்தியாக இருக்கும் போது அந்த நமக்கு ரெஸ்டாரண்ட்டில் வாங்குற மாதிரி ஒரு எஃபெக்ட் இருக்கும். ஸோ அதுக்கு வந்து இது ஒரு டிப்பு. என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அப்படியே ஸ்டிக் அப்படியே வச்சிட்டிங்கன்னா ஒரு ஆஃப்டர் ஒரு நிமிஷத்துக்கு அப்புறம் அப்படியே ஸ்லவுச்சியாக ஒரு மாதிரி உள்ள போக ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் லைட்டாக புஷ் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா இந்த மாதிரி ஹோல் அப்படியே இருக்கும், இல்லைன்னா உடையாது. அதனால தான் சொல்கிறேன். பார்க்கும்போது உங்களுக்கு லென்த்தியாக எடுக்க வரும், குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ ரெட் சாஸ் ஸ்பெகட்டிக்கு நான் இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இதில் வந்து இது இட்டாலியன் ரெசிபி அப்படின்றதுனால அதில் வந்து ஷேலட்ஸ் வந்து நிறையா இட்டாலிக்காரங்களாம் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதனால் வந்து ஒரு ஃப்ளேவருக்காக நான் 2 சின்ன வெங்காயத்தை எடுத்து நறுக்கி வச்சுருக்கேன். இப்போது இன்னொரு பேனில் வந்து சாட்டே பண்ணுறதுக்காக ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு ஆலிவ் ஆயில் சேர்த்துருக்கேன். அதே மாதிரி ஒரு 2 கியூப்ஸ் அளவுக்கு பட்டர் சேர்த்துக்கிறேன். அது கொஞ்சம் வார்ம் ஆகிட்டு இருக்கும் போது என்ன பண்ணுங்கள், ஒரு 5 க்ளோஸ் ஆஃப் பூண்டை வந்து இந்த மாதிரி மின்ஸ் பண்ணி போட்டுக்கோங்க. இது உங்ககிட்ட இல்லைன்னா கூட இடித்து கூட சேர்த்துக்கலாம், இல்லை நறுக்கி கூட சேர்த்துக்கலாம். ஆனால் ஃபைனாக ஷாப் பண்ணிங்கன்னா அதோட சின்ன சின்ன மீன்சஸ் எல்லாம் எல்லாத்துலேயும் ஃப்ளேவர் வந்து உங்களுக்கு நல்லா இன்ஃப்யூஸ் பண்ணி கொடுக்கும். நீங்கள் ஃபைனலாக சாப்பிடும் போது அதோட டெக்ஸ்சரே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நல்லாயிருக்கும். ஸோ இது மாதிரி ஃப்ரை பண்ணிக்கோங்க. அது ஒரு மாதிரி கோல்டன் கலர் டர்ன் ஆகும்போது நம்ம வச்சுருக்க வெங்காயத்தை கூட சேர்த்துக்கோங்க. வெங்காயம் வந்து கம்ப்ளீட்லி ஆப்ஷனல், உங்களுக்கு விருப்பப்பட்டால் சேர்த்துக்கலாம், இல்லைன்னா கூட வேண்டாம். இது போட்டு கொஞ்சம் சாட்டே ஆனதுக்கப்புறமா நான் இங்கே வந்து சில பேர் வந்து டொமேட்டோஸை வந்து பிளான்ச் பண்ணி இதை அரைச்சி சேர்த்துப்பாங்க. அது பெரிய ப்ராசஸ் அப்படின்றதுனால இங்கே ஒரு சிம்பிளான ப்ராசஸ் காமிச்சிருக்கேன். அதுக்கு பதிலாக நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, ஒரு 3 ஸ்பூன் வந்து டொமேட்டோ பேஸ்ட் சேர்த்துக்கிறேன். இது சேர்க்கும்போது இன்ஸ்டண்ட்டாக வேலை முடிஞ்சிடும் நமக்கு. அது மட்டும் இல்லாமல் டேஸ்ட்லேயுமே டிஃப்ரென்ஸ் வந்து பெருசாக தெரியாது. டேஸ்ட் இன்னும் சொல்லப்போனால் ரொம்ப நல்லாவே இருக்கும். அது கூட பார்த்திங்கன்னா 1 ஸ்பூன் அளவுக்கு சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு வந்து காரம் கூடவோ குறைச்சோ போட்டுக்கோங்க. அது அப்புறம் இப்போ என்ன போட்டுட்ருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெப்பர் வந்து ஒரு 5 ஷேக்ஸ் வச்சுக்கோங்களேன். ஜஸ்ட் ஒரு 5 தடவை ஷேக் பண்ணியிருக்கேன், அவ்வளோதான். ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு தான் இருக்கும். அது போட்டுட்டு நல்லா ஒருத்தர் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 1/2 கப் அளவுக்கு வாட்டர் சேர்த்துக்கோங்க. 1/2 கப்னா எவ்வளோ இருக்கும் அப்படின்னா ஒரு 100 ml அளவுக்கு இருக்கும். ஸோ தண்ணி பார்த்து சேர்த்துக்கோங்க. பாஸ்தா வாட்டர் தான் யூஸ்வலி ஊற்றுவேன், பட் இன்றைக்கி எடுத்து வைக்க மறந்துட்டேன். அப்புறம் அதுக்கு தேவையான உப்பு போட்டுக்கோங்க. தண்ணி நல்லா கொதிச்சு வரும்போது அது மாதிரி சாஸ் மாதிரி உங்களுக்கே தெரியும். அந்த ஸ்டேஜில் வந்து மிக்ஸ்டு ஹர்ப்ஸ் சேர்த்துக்கோங்க. நான் இங்கே வந்து ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு பார்ஸ்லேயும் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு வந்து மிக்ஸ்டு ஹர்ப்ஸும் சேர்த்துருக்கேன். ஸோ அவ்வளோதான். உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா நீங்கள் கொத்தமல்லி கூட சேர்த்துக்கலாம், உங்களுக்கு பார்ஸ்லே கிடைக்கல அப்படின்னா. அப்புறம் நான் இங்கே என்ன போட்டுட்ருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சுகர் போட்டுக்கிறேன். சுகர் போடும்போது உங்களுக்கு வந்து அது அந்த சாஸ் வந்து பேலன்ஸ் அவுட் ஆகி உங்களுக்கு ஒரு மாதிரி டேஸ்ட் வந்து ப்ராப்பரைஸ் பண்ணி கொடுக்கும். அதனால தான் இப்போது நம்ம குக் பண்ணி ட்ரைன் பண்ணி வச்சுருக்க ஸ்பெகட்டி அது கூட ஆட் பண்ணிக்கோங்க. அது வந்து ஒரு 2 நிமிஷம் அளவுக்கு நல்லா சாட்டே பண்ணிகிட்டே இருங்க. அப்போ தான் வந்து அந்த சாஸ் எல்லாம் நல்லா அது கூட ஸ்டிக் ஆகும். அதுக்காக தான் ஃபைனலாக கொஞ்சமாக கொரியாண்டர் லீவ்ஸும் அப்புறம் கொஞ்சம் மொசரேலா சீஸும் ஆட் பண்ணியிருக்கேன். பார்மெசான் இருந்தால் அதில் போட்டுக்கலாம், பட் பார்மெசான் என்கிட்ட இல்லை அப்படின்றதுனால நான் மொசரேலா மட்டும் போட்டிருக்கேன். இல்லைன்னா நம்ம சாண்ட்விச்சுக்கு வைப்போம் இல்லையா சீஸ், அது கூட போட்டுக்கிட்டிங்கன்னா கூட ஃபைன், அது கூட போட்டுக்கலாம், தப்பு கிடையாது. அப்புறம் இந்த மாதிரி ஸ்வர்ல் பண்ணி பிளேட்டில் சர்வ் பண்ண வேண்டியதான். கிட்ஸ் எல்லாம் ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்கள் ஒரு தடவை பண்ணி கொடுத்து பாருங்கள். அப்புறம் என்ன சொல்கிறது, ரெஸ்டாரண்ட்டில் கூட கேட்க மாட்டாங்க, நீங்கள் பண்ணுறது தான் கேட்பாங்க. ஸோ அந்த அளவுக்கு டேஸ்ட் வந்து டிவைனாக இருக்கும். வெரி குட் ரானு, அப்படி தான் பண்ணும். ஈட்னா வெரி குட். இங்கெல்லாம் பயங்கர சூடு இருக்கிறதுனால சம்மர் ட்ரெஸ் வாங்கலாம் அப்படின்றதுக்காக நாங்கள் வந்திருந்தோம். சும்மா ஒரு பனியன் மாதிரி காட்டன் ட்ரெஸ்ஸஸ் மாதிரி குழந்தைங்களுக்கு வாங்கலாம் அப்படின்றதுக்காக வந்திருந்தோம். நிறைய இடத்துல வந்து செக் பண்ணிகிட்டு இருந்தோம் எங்கே கிடைக்கிது அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நாங்கள் இங்கே வந்துட்டு பெருசாக ஷாப்பிங் எதுவும் போனதில்லை, ஈது ஷாப்பிங் இதை தவிர்த்து. இப்போ வந்து நமக்கு தேவைப்படுறது வந்து சம்மர் கிளாத்ஸ் இல்லையா, ஸோ அதனால் நான் பார்த்துட்டு இருந்தோம் நாங்கள். ஸோ அப்போது அனோஷா மைஷாவும் பண்ணதான் பார்க்க போகிறீங்க.
ஃபுல்லா திங்ஸ் இது ஃபுல்லா திங்ஸ் ஸோ டயர்ட் ஆயிட்டா அனுஷா மேரி மீ பண்றியா மேரி மீ பண்றியா அனுஷா அது என்ன சாங் இது மேரி ரெண்டு பேர் மேரி மீ தான் சாங் எழுத இல்ல என்ன 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 எனக்கு அந்த பாடம் தெரியாது என்னோட பேக் கிளாஸியா இருக்குல்ல ஒண்ணுமே இல்ல ஜஸ்ட் என்ன வச்சிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஹேண்ட்பேக் ரொம்ப ஸ்டைலிஷாக இருக்குது பார்க்க பிளாக் இந்த ஹேண்ட்பேக் நான் முன்னாடியே இது ஒரு ரிவ்யூ காமிச்சிருந்தேன் ஆஃப்டர் ஒரு 3 months கிட்ட யூஸ் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன் ரொம்பவே ஸ்டைலிஷான ஹேண்ட்பேக் ப்ளஸ் ரொம்ப யூஸ்ஃபுல் அது மட்டும் இல்லாமல் ரொம்பவே எலிகெண்ட்டாக இருக்கும் எங்கே கேரி பண்ணிட்டு போனாலும் இது இவ்வளோ விலையாக இருக்குது எப்படி வாங்குறது அப்படின்னு கேட்டுருந்தாங்க நிறைய பேர் இப்போ வந்து சேல் போயிட்டுருக்கு அப் டு 70% அளவுக்கு ஆஃபரில் போயிட்டுருக்கு விச் மீன்ஸ் நீங்கள் வந்து 30% அளவுக்கு எம்ஆர்பி கொடுத்து தான் வாங்க போகிறீங்க ஸோ அதோட சைட் அண்ட் பையிங் லிங்க்கையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணுறேன் ஸோ கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள் ஒன் ஆஃப் த ஃபைனஸ்ட் பேக் அப்படின்னு சொல்லலாம் ஸோ உங்களுக்கும் ஹோப்ஃபுல்லி ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் அது மட்டும் இல்லாமல் நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் என்ன சொல்கிறதுனா டிசைன்ஸ் இருக்குது அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு மந்த்துமே டிஃப்ரெண்ட்டான பேட்டர்ன்ஸில் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க ஸோ நீங்கள் கீப் ஆன் ஐ வச்சுட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு பேக் கிடைக்கும் என்னோடய பேக் பார்த்திங்கன்னா இவா அப்படின்ற ஒரு கலெக்ஷனில் தான் எடுத்தேன் ரொம்பவே ஸ்டைலிஷான ஹேண்ட் பேக் பெரிய ஒரு பிராண்டுக்கு டஃப் கொடுக்குற அளவுக்கு இருக்கும் அதோட டிசைனிங் எல்லாமே ப்ராடக்ட் வைஸ் பார்த்திங்கன்னா பயங்கர வர்த் அப்படின்னு சொல்லலாம் ஸோ உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் எல்லா லிங்க்கையும் கொடுக்குறேன் ஸோ செக் பண்ணி பாருங்கள் சரி Chennai flavors in here. Chennai flavors movie. Hey, Farzana. You are Anusha. Hey, Anusha. I'm Anusha. I'm Anusha. How are you? How are you? I'm good, Sole. I'm good. Mimi, akam photo red. Anusha, if you like the video. I get video. If you like the video. If you like the video. Sola Anjukuti, if you like the video. Video. What do you know? If you like the video, please subscribe to our channel. Mask it up on the cake. Hi. So we have got lots of things over here. Over here? So yeah, these are my clothes and yeah, and this is some stuff. I don't know what stuff. No voice is audible. You have to talk little louder. Yeah, talk now. What's your dog? Just repeat the thing what you said. So we have bought things over here. These are my clothes, and this is your dupatta, not dupatta, hijab actually. You can use as scarf. This one is hippie. You can see the color actually. I think sound needu konjam better பேசணும் நினைக்கிறேன். This one is hippie எப்படி சொல்லு. Okay. And this one is something. ஸோ இது வந்து எங்களுக்கு வீக்கெண்டில் நாங்கள் போன ஒரு பிளேஸ் காமிச்சிருக்கேன் இது என்னென்னா எங்களுக்கு கோவிட் டெஸ்ட் பண்ணுறதுக்காக போயிருந்தோம் இங்கெல்லாம் இந்த மாதிரி தான் க்யூஸ் இருக்கும் கோவிட் டெஸ்ட் பண்ணுறதுக்கு என் ஹஸ்பண்ட்க்கு வந்து ஃப்ரீ மைஷாக்கு கூட ஸ்டூடெண்ட் அப்படின்றதால ஃப்ரீ பட் எனக்கு ஹவுஸ் ஒய்ஃப் அப்படின்றதுனால எனக்கு பே பண்ணி தான் இது பண்ணும் பட் வந்து அவங்க ஆஃபீஸ்லேருந்து ரீக்ளைம் பண்ணலாமா அப்படின்னு எனக்கு சரியாக தெரியல
இது பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் நாங்கள் போன ஒரு ரெஸ்டாரண்ட். இது வந்து எங்களுக்கு வீட்டுக்கு வந்து ரொம்ப பக்கத்தில் இருக்குது, லைக் வாக்கபிள் டிஸ்டன்ஸ் மாதிரி தான் இருக்குது. ஸோ அங்கே போயிருந்தோம். சாப்பாடு வந்து ரொம்பவே டெலிஷியஸாக இருந்தது. எனக்குலாம் வந்து என்ன சொல்கிறது, ரொம்ப பிக்கி ஈட்டர் அப்படின்னு சொல்லலாம், இல்லை செலக்டிவ் ஈட்டர் அப்படின்னு கூட சொல்லலாம். பட் இங்கே வந்து டேஸ்ட் வந்து ரியலி டிவைனாக இருந்ததுங்க. ஒவ்வொன்றுமே ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. கொடுக்குற பணத்துக்கு வர்த்து. ஸோ இதோட ரெஸ்டாரண்ட் நேம் வந்து ரஹ்மத் கேலிகேட் அப்படின்ட்டு ஒரு ரெஸ்டாரண்ட். இங்கே பக்கத்தில் இருக்க அல்வாஹதா கிட்ட. ஸோ அதுவும் ஸ்பெஷலி அவங்களோட மீன் கறி வந்து ரொம்ப டிவைனாக இருந்தது. உங்களுக்கு இந்த vlog வந்து கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ரொம்ப ட்ரூலிங்காக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் பார்க்கும் போதெல்லாம். அப்புறம் பார்த்திங்கன்னா நாங்கள் ஃபைனலாக ஃபினிஷ் பண்ணும்போது ஒரு ராயல் ஃபலூதா ஒன்று வாங்கியிருந்தோம், அப்புறம் ஒரு ப்ளூ மொஹிட்டோ ஒன்று வாங்கியிருந்தோம். அல்டிமேட் அண்ட் டிவைன். ஸோ அவ்வளோதான் இந்த vlog. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.